ஹாய். ஸோ வீக் தேர்டில் நம்ம சோஷியலிசம் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். அதில் டே 15th ஃபஸ்ட்டு டேயில் ஃபஸ்ட்டு டேயில் நம்ம மார்க்ஸ் ரிலேட்டடாக பார்த்தோம். ஸோ கிளாசிக்கல் மார்க்சிசம், மார்க்ஸு தன்னோட ஐடியாவை எப்படி சொன்னார், எப்படி கிரியேட் பண்ணார் அப்படிங்கிறது தான் கிளாசிக்கல் என்னது மார்க்சிசம். தட்ஸ் அ மார்க்ஸ் ரிலேட்டடாக. மார்க்ஸ் என்ன சொன்னாரோ அப்படியே பார்க்குறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டோனியோ கிராம்சி. ஸோ கிராம்சி தன் மார்க்சிசம்ல இருந்து எப்படி வேரி ஆகிறாரு, மார்க்ஸ்ல இருந்து ஹீஸ் ஆல்சோ மார்க்சிஸ்ட் தான், பட் அதுல இருந்து எப்படி வேரி ஆகிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்னோட டாபிக் டே 16ல ஆண்டோனியோ கிராம்சி, ஃபாதர் ஆஃப் நியோ மார்க்சிசம். நியோ மார்க்சிசம்னா என்ன? நியோ புதுசா மார்க்சிசம்ல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்சஸை கிரியேட் பண்றாரு. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அது நியோ மார்க்சிசம் அப்படிங்கிறது. அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆண்டோனியோ கிராம்சி broke away from crude economic determinism that defined another classical Marxism. ஸோ ஏன் ஒரு நியோ மார்க்சிஸ்ட் அப்படின்னா, மார்க்ஸுக்கு எல்லாமே, கால் மார்க்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஏன்னா மேனோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், ஃபுட்டு சாப்பிட்டே ஆகணும், ஃபுட்டு சாப்பிட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறதுக்காக தான் சொசைட்டி கிரியேட் பண்ணுறோம். அந்த ப்ரொடக்ஷனில் கிளாஸ் கான்ஃப்ளிக்ஸஸ் கிரியேட் ஆகுது, ஹேவ்ஸு ஹேவ் நாட்ஸுக்கும். ஸோ அந்த கிளாஸ் கான்ஃப்ளிக் தான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வெர்சஸ் ஸ்லேவ், லார்ட்ஸ் வெர்சஸ் சர்ஃப், கேபிட்டல்ஸ் வெர்சஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ். இதில் ஒரு சர்ப்ளஸ் கிரியேட் ஆகுது. அந்த சர்ப்ளஸ் வேல்யூ ஒர்க்கர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கிரியேட் பண்ணுற சர்ப்ளஸ் வேல்யூ. அந்த சர்ப்ளஸ் வேல்யூ வச்சு ஃபர்தராக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறான், ஃபர்தர் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கிறான். ஆனால் இது டூம்டு டு பார்த்தீங்கன்னா ஃபெயில். இப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா யாரா வாங்குவா? உனக்குள்ளே பார்த்தீங்கன்னா கட் த்ரோட் காம்படிஷன் இருக்கும். உனக்குள்ளே காம்படிஷன் இன்க்ரீசஸ் ஆகும்போது, கேபிட்டலிஸ்டுக்குள்ளே காம்படிஷன் இன்க்ரீசஸ் ஆகும்போது ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணுவேன். ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது கன்சியூம் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, கடைசி ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்பாரு. ஸோ அந்த ஃபெயிலியர் ஆகும்போது ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கிளாஸ் இன் இட் செல்ஃப் ஃபர்ஸ்ட் தன்னோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஃபார் இட் செல்ஃப். ஸோ நான் அதுக்காக ஆக்ஷனில் இறங்கணும். என் கிளாஸ்க்காக ஆக்ஷனில் இறங்கி அது மூலமாக ரெவல்யூஷன் நடந்து, அந்த ரெவல்யூஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்டேட், டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் ப்ரொலெட்ரியேட், அதாவது ஒர்க்கர்ஸோட டிக்டேட்டர்ஷிப்பில் ஒரு கண்ட்ரி கிரியேட் ஆகும். கண்ட்ரி இல்லை, ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகும், ஒரு சொசைட்டி கிரியேட் ஆகும். அதில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியலிசம் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிசம். சோஷியலிசமில் ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸோட நீடு அதை சொசைட்டி புரிஞ்சுக்கணும். நீ என்ன ஒர்க் பண்ணுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி அக்கார்டிங் டு ஒர்க்கு உனக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா உன்னோட நீடை புரிஞ்சுக்கிட்டு அதையும் சொசைட்டி கொடுக்கணும் அப்படின்னா அது கம்ப்ளீட் கம்யூனிசம்ல தான் நடக்கும் ரெண்டாவது ஸ்டேஜில். ஏன்னா இப்போ பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் எல்லாமே சேர்ந்து ரெவல்யூஷன் பண்ணி ஸ்டேட்டை பிடிச்சிட்டாங்கம்மா, அவனால என்ன பண்ண முடியாது, ஃபுல்லாக கேட்கறதெல்லாம் கொடுத்துட முடியாது, கொஞ்சம் நாள் ஆகும்ல. அதனால கடைசி ஸ்டேஜ் பார்த்தோன்னா கம்யூனிசம். ஃபர்ஸ்ட்டு அந்த சிஸ்டமை ஓரளவுக்கு நல்லதாக கொண்டு வரதுக்கு சோஷியலிசம்ல ஒர்க்கர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்டேட் அமைச்சு, அந்த ஸ்டேட்ல எல்லாருக்கும் எல்லாமே பகிர்ந்து கொடுத்து ஓரளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டரா ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒர்க்கர்ஸ் தானே பார்க்குறான், அவனுக்கு சர்ப்ளஸ் வேணாம், எல்லா ப்ராஃபிட்ஸுமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமே தேவைப்படாது, எல்லாரும் ஈக்குவலாக இருப்பாங்க, அவங்க கிரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், ஏலியனேஷன்ங்கிறது இருக்காது. ஸோ அப்புறம் என்ன ஆகுனா அதுக்கப்புறம் ஒரு சொசைட்டி கிரியேட் ஆகும், அதில் ஸ்டேட்லெஸ், ஸ்டேட்டே தேவையில்லை, அவனுக்கு எதுக்கு மேனேஜ் பண்ணணும், எல்லாரும் ஈக்குவலாக இருக்கிறாங்க. அண்ட் கிளாஸ்லெஸ் சொசைட்டி, கிளாஸும் தேவையில்லை. மற்ற விஷயம் எல்லாம் இந்த லா அண்ட் ஆர்டர் சின்ன சின்ன விஷயம் எல்லாமே சொசைட்டி என்ன பண்ணிக்கணும், அங்கே சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் வச்சு பார்த்துக்கிடும். ஸ்டேட்டின் ஆர்கனைசேஷன் மேலே மொத்தமாக இருந்து எல்லாரையும் டாமினேட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா பேஸ் ஸ்ட்ரக்சர், மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சூப்பர் ஸ்ட்ரக்சர். சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஸ்டேட்டு, சிவில் சொசைட்டி, சர்ச்சு, ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா கீழே யார் கண்ட்ரோல் பண்ணாங்களோ அவங்க தான் மேலே கண்ட்ரோல் பண்ணுவோம். இனிமேல் பேஸ் ஸ்ட்ரக்சரும் கிடையாது, சூப்பர் ஸ்ட்ரக்சரும் கிடையாது. சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சர்ச்சு, ஸ்கூலு, சிஸ்டம்ஸு, கரிக்குலம், எஜுகேஷன்,
ஓகேவா, பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கீழே மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், மேலே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் நடக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாமே எதை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னா உனக்கு டிமாண்ட் சப்ளை எல்லாம் எதை பொறுத்து இருக்குன்னா மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு தான் இருக்கும். கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் மேலே சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போ பேஸ் ஸ்ட்ரக்சரையே என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். பேஸ் ஸ்ட்ரக்சரை பொலட்ரேட்டட் கையில் எடுத்துக்கிட்டு ஈக்குவலா எல்லாருமே ஒக்குவாங்க. ஈக்குவலா எல்லாருக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பிட் பண்ணி கொடுக்கும்போது சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா மார்க்ஸ்க்கு என்ன அப்படின்னா ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பேஸ் ஸ்ட்ரக்சர். மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், கேபிட்டலிஸ்ட் மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல சர்ப்ளஸ் கிரியேட் ஆகுதெல்லாம் பார்த்தோட எனக்கு கிளாஸ் ஃபிக்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அந்த மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை ஒழிச்சிடணும். சர்ப்ளஸ் கிரியேட் ஆகிற மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை, ப்ராஃபிட்டை சேர்த்து வைக்கிற மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை ஒழிச்சிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல மக்கள் எல்லாமே, அதாவது ஒரு கம்பெனி இருக்கவனா அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் யார் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் தான் ஓனர்ஸ். அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே சேர்ந்து வர ப்ராஃபிட்ஸை ஈக்குவலாக என்ன பண்ணிடுவாங்க, ஷேர் பண்ணிடுவாங்க. தட்ஸ் என்ன அப்படின்னா அவரோட கான்செப்ட். ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தன்னால கிளாஸ் இன் இட் செல்ஃப், தன்னால எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சுக்கிடுவான். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வெளியே வர்றதுக்காக கிளாஸ் ஃபார் இட் செல்ஃப், கிளாஸ் ஃபார் இட் செல்ஃப்னானது தன்னை கிளாஸுக்காக என்ன பண்ணுவான் அப்படின்னானது சண்டை போடுவான். அது மூலமா ரெவல்யூஷன் நடக்கும். அது ஆட்டோமேட்டிக்கலா நடக்கும் அப்படிம்பாரு. தட்ஸ் அ மெயின் பாயிண்ட். அவனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு இதுமே இனிமேல் எதுவுமே எனக்கு என்ன இல்லை எடுக்கிறதுக்கு இல்லைன்னு நினைச்சு ஒரு ரெவல்யூஷன் நடக்கும். யாரும் போய் அவனுக்கு சொல்லிலாம் கொடுக்க வேணாம், எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனாவே புரிஞ்சுக்கிடுவான். ஸோ ஆக்ஷன் லீட்ஸ் டு பார்த்தீங்கன்னா தியரி லீட்ஸ் டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ், பிராக்சிஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆக்ஷன் வேணும். ஒரு தியரி இருக்கு அப்படின்னா அந்த தியரியிலேருந்து ஆக்ஷன் கிரியேட் ஆகணும் ஆட்டோமேட்டிக்கலா. யாருக்கு அப்படின்னா மார்க்ஸுக்கு. ஆனால் அது நடக்கலை. ஏலினேஷனை புரிஞ்சுக்கிட்டு இன்னமும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒர்க்கர்ஸ் ரெவல்யூஷன் பண்ணலை. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் பின்னாடி வந்த ஸ்காலர்ஸ் கேட்குறாங்க. அப்படியும் இல்லை, ஒரு முக்கியமான பர்சன் தான் பார்த்தீங்கன்னா ஆண்டோனியோ கிராம்சி. ஸோ ஆண்டோனியோ கிராம்சி மார்க்சிஸ்ட். அவர் மார்க்ஸோட என்ன அப்படின்னா ஃபாலோவர். ஆனால் அவர் பார்க்குறாரு மார்க்ஸ் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கலாக ரெவல்யூஷன் நடக்கலை. கிளாஸ் இன் இட் செல்ஃப், அவன் எக்ஸ்பிளனேஷனை புரிஞ்சுக்கிட்டு கிளாஸ் ஃபார் இட் செல்ஃப் ரெவல்யூஷன் பண்ணலை. கிளாஸுக்காக என்ன பண்ணலாம், ஆக்ஷனில் இறங்கலை. ஏன் இறங்கலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா மார்க்ஸ் வெறும் எக்கனாமியை மட்டும் பார்க்கிறாரு. எக்கனாமிக் டிட்டர்மினிசம் அப்படின்னா எதை டிட்டர்மைன் பண்ணணும்னாலும் நான் எக்கனாமி தான் எடுப்பேன், மெட்டீரியலை தான் எடுப்பேன். ஹேவ் நோட்ஸ் வச்சுதான் ஹோல் என்ன இருக்குன்னா தியரியே இருக்கும். அப்படி இல்லைன்னு மாறி வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அதனாலதான் ரெவல்யூஷன் நடக்கல அப்படின்னு கிராம்சி என்ன பண்றாருன்னா ஒரு ஐடியாவுக்கு வராரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நியோ மார்க்சிசம், புதுசா ஒரு மார்க்சிசம்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தாட்டை கொண்டு வராரு. ஸோ அவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா as a leader of the Communist Party of Italy, அப்போ முசோலினி இருக்கும்போது இத்தாலியில இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட லீடர் அவர். ஸோ முசோலினி ஹிட்லர்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் விங்கு. ஸோ கம்யூனிஸ்டம்னாலே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க அட்டாக் பண்றது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டை. ஸோ அதனால கிராம்சியை பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிடுவாரு, ஜெயிலில் பிடிச்சு வச்சிருவாரு அப்படின்னு ஸ்டோரி போயிட்டு இருக்கு. So Gramsci sought to understand why revolution didn't happen in advanced capitalist societies. அதாவது மார்க்ஸுக்கு இது ரொம்ப முக்கியம். அட்வான்ஸ்டு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. மார்க்ஸுக்கு சும்மா சாதாரண சொசைட்டிலாம், சாதாரண கேபிட்டலிஸ்ட் சொசைட்டிலாம் ரெவல்யூஷன் நடக்காது. அட்வான்ஸ்டு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. அட்வான்ஸ் என்ன அர்த்தம்னா பயங்கரமா ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் பண்ணிட்டே இருப்பான், சர்ப்ளஸ் இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்கும். டூ மச் சர்ப்ளஸ், டூ மச் ப்ரொடக்ஷன். இது யார் யூஸ் பண்ணது, அதிக காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆக காம்படிஷன் சொல்லி கம்மியா ரேட்டை கொடுத்து ப்ராஃபிட்டும் இல்லாம கடைசியில் ஒரு மாதிரி தன்னோட ஓன் கிரேவை சவக்குழி அவனே என்ன பண்ணிக்கிடுவான், தோண்டிக்கிடுவான் அப்படிம்பாரு மார்க்ஸ். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. அது ஏன் நடக்கல அப்படிங்கிறது தான் கிராம்சியோட பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஸோ தி பிரசன்ட் நோட் புக்ஸ், கிராம்சிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் எப்போ எழுதப்பட்டுச்சு அப்படின்னா முசோலினி இவரை பிடிச்சி ஜெயில பிடிச்சு வச்சிருவார். ஸோ அந்த ஜெயிலில் இருக்கும்போது கிராம்சி எழுதின புக்கு தான் பார்த்தீங்கன்னா தி பிரிசன் நோட் புக்ஸ் அப்படிங்கிறது. தி பிரிசன் நோட் புக்ஸ் அப்படிங்கிறது யாரோட புக்கு, கிராம்சியோடது. அதுல கம்பேர் லேட்டர் ஆஸ் எனது பிரிசன். ஓகே, அவர் எழுதின புக்கு தான் பிரிசன் நோட் புக்ஸ். நெக்ஸ்ட் வை ரெவல்யூஷன் டிடன்ட் ஹேப்பன் அப்படிங்கிறது அவரோட மெயின் கொஸ்டின். ஸோ அந்த விஷயத்தை அவர் அனலைசிஸ் பண்ணும்போது அவர் யாரை வச்சு இன்ஃப்ளூயன்சஸ் ஆகிறார் அப்படின்னா பெனடெட்டோ குரோசே அப்படிங்கிற வச்சு. அவருமே ஒரு இட்டாலியன் ஸ்காலர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரோல் ஆஃப் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேப்பிங் ஹிஸ்டரி.
ஒரு ஹிஸ்டரியை ஷேப் பண்ணும்போது, ஒரு ஈவென்ட் நடக்கும்போது வெறும் எக்கனாமி மட்டுமே என்ன ஆகாதுன்னா ஹிஸ்டரியா இருக்காது. ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது மார்க்ஸோடது. எப்படி கிரியேட் ஆச்சு? சொசைட்டில ஃபர்ஸ்ட் சோஷியல் ஆக்ஷன் ஆஃப் என்னது மேனே என்ன அப்படின்னா ஃபுட்டுக்காக ப்ரொடக்ஷன் பண்றது. அதனால ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரொடக்ஷன்ல ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் எப்பவுமே இருக்கும். அதுல மாஸ்டர்ஸ் வர்சஸ் ஸ்லேவ், லார்ட்ஸ் வர்சஸ் பாத்தீங்கன்னா சர்ஃப், அண்ட் கேபிட்டலிஸ்ட் வர்சஸ் பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ். இந்த கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும். இது ஹேவ் நாட்ஸ் வர்சஸ் இருக்கிறவனும் இல்லாமலும் சண்டை போறதுதான் ஹோல் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி. ஆனா பெனடோ க்ராஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா அது மட்டும் இல்ல, கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸுமே இன்னொன்னு என்னவா இருக்கும்னா மெயினான ஒரு ஃபேக்டரா இருக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ்னா நம்மகிட்ட இருக்கிற ஐடியாஸஸ், சொசைட்டி எது மாதிரி இருக்கு, சொசைட்டி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, கல்ச்சர் எப்படி இருக்குது, அந்த கல்ச்சர் ஒபீடியன்ட் கல்ச்சரா இருக்கா, அந்த கல்ச்சர்ல எதுக்கு எந்த வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், ஹார்ட் ஒர்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறானா, ஹோப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறானா, இது மாதிரி கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்தியாவில் பிரிட்டிஷர்ஸ் ஃபர்ஸ்ட் வரும்போது அவனுக்கு பெருசா டிஃபரன்ஸே தெரியல இந்தியன்ஸ்க்கு ஸ்டார்டிங்ல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி எஜமான ஒருத்தர் இருந்தான், இப்போ அதை ரீப்ளேசஸ் பண்ணி ஒயிட் பீப்புள்ஸ் இருக்கான். இப்போ எங்க ஊர்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தாட்டெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க பெருசாலாம் என்னது கிரிட்டிசைஸ்லாம் பண்ண மாட்டாங்க பிரிட்டிஷர்ஸை. என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னா துரை அடிப்பாங்க. துறைன்னா அப்படி வந்தானா குதிரையில வந்தானா அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ்னாலே பெரிய அறிவாளி, வெள்ளக்காரன், அவன் பயங்கரமா என்னது அப்படின்னா நம்மளை விட பெருசா பெட்டரா இருக்கிறவன், அறிவு இருக்கிறவன் அப்படிங்கிற ஒரு தாட் கல்ச்சர் இருக்கும்போது இந்த பீப்புள்ஸ் ஈஸியா என்ன பண்ணிடுவாங்கன்னு அதுக்குள்ள அந்த சிஸ்டம்ஸ்குள்ள இருப்பாங்க. அதை உடைக்கணும் அப்படின்னா என்ன தேவைப்படுதுன்னா காந்தி மாதிரி பர்சன்ஸ் தப்பு ரைட்டு ராங்னு பேசி பீப்புள்ஸை வெளியே கொண்டு போராடி. ஸோ கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம மைண்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறேங்கிறத நானே புரிஞ்சுக்காம நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கவர்மெண்ட் கீழே அடிமையாவோ இல்லை கவர்மெண்ட் கீழே ஒபீடியண்டாவோ இருப்பேன். ஆனால் நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுதான் எனக்கே தெரியாது. நான் எல்லாமே என் நன்மைக்காக தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது. ஸோ பெனடோ க்ராஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ரோல் ஆஃப் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் இன் ஷேப்பிங் ஹிஸ்டரி. அப்போ என்ன கிடையாது, வெறும் எக்கனாமி மட்டும் கிடையாது, கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ், சொசைட்டி எப்படி திங்க் பண்ணுது, தட்ஸ் மீன்ஸ் ஐடியாலஜி ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தட்ஸ் இங்க தான் மெயினான பார்ட். மார்க்ஸ் தன்னோட பிரின்சிபல்ஸ் ஐடியாலஜின்னு சொல்லல, தன்னோட பிரின்சிபல்ஸ் சயின்டிபிக் ட்ரூத் அப்படிங்கிறாரு, சயின்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நான் சொல்றது என்ன அப்படின்னா பிராக்டிக்கலா பார்த்து சொல்றேன். பாடுறா அங்க என்ன நடக்கும், ரெவல்யூஷன் நடக்கும், ஒரு வேளை தான் தாக்கு பிடிக்க முடியாம ரெவல்யூஷன் பண்ணிடுவேன். சயின்ஸ் அப்படிங்கிறாரு. இது ஐடியா அவனுக்கு கிடையாதுங்கிறாரு. ஐடியா அப்படிங்கிறதும் ஐடியாலஜி அப்படிங்கிறதும் ரிலீஜியன் அப்படிங்கிறதும் இது எல்லாமே ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாரு. நேஷனலிசம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா, ரிலீஜன் அப்படிங்கிறது ஒரு ஐடியா, அது ரியல் திங்ஸஸ் கிடையாது. அவரோட ஆர்குமெண்ட் படி ரியல் திங்ஸஸ் கிடையாது, இட்ஸ் ஐடியாலஜிசஸ் அப்படிங்கிறது. லிபரலிசம், சோஷியலிசம், ஈவன் மார்க்சிசம் இட் செல்ஃபே ஐடியாசஸ் ஐடியாலஜின்னு அது ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ் அப்படிம்பாரு. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாதான் அது என்ன அப்படின்னா சயின்ஸ் அப்படி அவரோட ஆர்குமெண்ட். இப்போ ஆனா நியோ மார்க்சிசம்ல ஐடியாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரும். கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ், பீப்புள்ஸ் எதை நம்புறான், பீப்புள் எந்த ஐடியாலஜி நம்புறாங்கிறதும் மெயினான ஒரு பார்ட்டா இருக்கும். இப்போ அந்த ஐடியாலஜியில் இருக்கிறதுனால அந்த ஐடியாவை அவன் நம்புறதுனால தன்னோட எக்ஸ்பெக்டேஷனே அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹெஜமோனி கிரியேட் ஆகுது. ஐடியாலஜில இருந்து ஹெஜமோனினா இது தாண்டா நல்லது, ஓகேவா, இதுதான் உனக்கு ரொம்ப நல்லது, இதுதான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு டாமினண்டான ஒரு தாட் ப்ராசஸ் பீப்புள்ஸ்ட இருக்கும். வெள்ளைக்காரன் நல்லா வந்தான், வெள்ளைக்காரன் ரொம்ப பாத்தீங்கன்னா இன்னமும் இருக்கு இல்லையா, பெரிய தோரை நீ ஓகே பெரிய வெள்ளைக்கார தோரை அப்படிலாம் பேசுவாங்க. தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு மைண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஐடியாஸ் அவன் எப்படி கிரியேட் பண்ணுவான், அவன் தன்னோட ஸ்கூல் புக்ஸஸ்ல இருந்து அவன் பேசுறது வைக்கிறது அவனோட ஆக்ஷன்ஸ் இது மூலமா அவன் என்ன பண்ணுவான்னு அதை ஸ்ட்ரென்தன் ஆக்கிட்டே இருப்பான். அந்த ஐடியாலஜி தான் பாத்தீங்கன்னா ஹெஜமோனினா என்ன அப்படின்னா டாமினண்டான ஒரு தாட் ப்ராசஸ் பீப்புள் மைண்ட்ல திணிக்கிறது அப்படிங்கிறது. அந்த பீப்புள் மைண்ட்ல அந்த டாமினன்ட் ப்ராசஸஸ் இருக்கிறதுனால ஓகே நமக்கு இவ்வளவுதான் போல இருக்கு, நம்ம இப்படிதான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ண அந்த ஐடியாலஜியை நம்பிக்கிட்டு அந்த ஹெஜமோனியை நம்பிக்கிட்டு அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், ரெவல்யூஷன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு யார் ஆர்கியூ பண்ணுவா, கிராம்சி ஆர்கியூ பண்ணுவார். அப்போ கிராம்சி எக்ஸ்பேண்டட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சூப்பர் ஸ்ட்ரக்சர், தட்ஸ் அ கீவேர்டு. அப்போ ஜென்ரலா மார்க்ஸோட பிரின்சிபல்ஸ் படி பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ பேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அதோட ரெஃப்ளெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர்.
அதாவது மெட்டீரியல் எப்படி நீ ப்ரொடியூசர்ஸ் பண்றியோ, எந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல ப்ரொடியூசர்ஸ் பண்றியோ அந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ரெஃப்ளெக்ஷன் தான். அந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனை காப்பாத்துறதுக்காக அந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸை வந்து என்னது ஜஸ்ட் அந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கோ அதை மாதிரியே தான் எப்படி இருக்குன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை காப்பாத்துறதுக்காக அந்த ஐடியாலஜிஸ் இருக்கிறதுக்காக மார்க்ஸுக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிராம்சி ஓகே மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இம்பார்ட்டன்ட் தான், இவர் மார்க்சிஸ்ட் தான், நியோ மார்க்சிஸ்ட். ஆனா அதுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னா சிவில் சொசைட்டின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு மேலதான் என்ன இருக்குன்னா ஸ்டேட் இருக்கும் அப்படிம்பாரு. அப்போ மேல இருக்கிற சூப்பர் ஸ்ட்ரக்சரை மார்க்ஸ் பெருசாவே கண்டிக்கவே இல்லை. மார்க்ஸ்க்கு ஒரே மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மட்டும்தான். நீ மேனுஃபேக்சரிங் பண்ற மோட மாத்து, ஒர்க்கர்ஸ்ட உரிமை கொடு, ஒர்க்கர்ஸ்ட பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை கொடு, சர்ப்ளஸை வச்சே நம்பிட்டு இருக்காத, இதை மாத்தினாலே போதும் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிம்பார். ஆனா கிராம்சிக்கு அப்படி கிடையாது. அதை மாத்தினா மட்டும் போதாது, இவனை அதாவது கீழே இருக்கிற மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நல்லதுன்னு சொல்லி நம்ம நம்பர வைக்கிறதுக்குன்னு ஒரு சிவில் சொசைட்டி இருக்கும். சர்ச்சுக்கு போனா சர்ச்சில் என்ன பண்ணா அட்வைசஸ் பண்ணுவாங்க, ஓ இதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸ்கூலுக்கு போனா அந்த ஸ்கூல் கரிக்குலம் இருக்கும். என்ஜிஓஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் சிவில் சொசைட்டி. சிவில் சொசைட்டி அப்படிங்கிறது சர்ச்சு, ஸ்கூலு, என்ஜிஓஸ், ஓகேவா, லா டிபார்ட்மெண்ட்ஸ், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்னா எல்லாம் சேர்ந்து ஓகேவா இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் வந்து மேல, அதுக்கு மேலதான் ஸ்டேட். ஸோ இந்த என்ஜிஓஸ் ஓகே ஸ்கூல்ஸ் சர்ச்சஸ் இவங்களோட ஆக்சுவலா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல சர்ச்சுன்னு மீனிங்னாலே ரிலீஜன் அர்த்தம். ஓகேவா, ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அர்த்தம். ஸோ அதனால அப்படிதான் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, நீ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் அபவுட் என்னன்னா பர்டிகுலர் ரிலீஜன் அப்படின்னு கிடையாது. பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல மோஸ்ட்லி என்னன்னா வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்ஸ் படிக்கிறதுனால சர்ச்னா என்ன மீனிங் அர்த்தம்னானது இட்ஸ் அ ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அர்த்தம். இட்ஸ் நாட் அபவுட் என்ன பர்டிகுலர் என்ன கிடையாதுன்னு ரிலீஜன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் மேல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் இருக்கும். இப்போ ஸ்டேட் அப்படிங்கிறது மேல டாப்ல இருக்கும், சென்ட்ரல்ல மிடில் என்ன இருக்கும் அப்படின்னா சிவில் சொசைட்டின்னு ஒன்று இருக்கும். அப்ப சிவில் சொசைட்டியோட ஒர்க் என்ன அப்படின்னா கீழே இருக்கிற மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்ல ஏத்துறது. ஸோ அப்ப அந்த சிவில் சொசைட்டி தான் பாத்தீங்கன்னா அதாவது கீழே பேஸ் சூப்பர் ஸ்ட்ரக்சருங்க ஜஸ்ட் ரெஃப்ளெக்ஷன் மட்டும் கிடையாது. சூப்பர் ஸ்ட்ரக்சர் பேஸ் ஸ்ட்ரக்சரோட ரெஃப்ளெக்ஷன், பேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ன இருக்காது அப்படின்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு மட்டும் இல்ல, சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பேஸ் ஸ்ட்ரக்சரை காப்பாத்துறதுக்காகவும் ஒர்க் பண்ணும் அப்படிம்பார். அப்ப பேஸ் ஸ்ட்ரக்சர் ஏன் வந்து பேஸ் ஸ்ட்ரக்சர் அகெயின்ஸ்டா கேபிட்டலிஸ்ட் அகெயின்ஸ்ட் ஏன் ரெவல்யூஷன் நடக்கல? அந்த மேலே இருக்கிற சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஒரு எலமெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இது நல்லது நல்லது நல்லதுன்னு உனக்கு தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணுது, உனக்கு ஐடியாலஜிஸை சொல்லுது, உனக்கு ஹெஜமோனியை கிரியேட் பண்ணுது, உனக்கு ஒரு டாமினன்ட் தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ணுது. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாகவும் நீ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பிரின்சிபல் கொடுப்பார். ரொம்ப ட்ரிக்கியான பாயிண்ட். ஓகேவா? ஸோ அது பின்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அப்புறம் சூப்பர் ஸ்ட்ரக்சரே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மெயின் பார்ட்டா எடுத்துக்கிறார். For him, the superstructure was not just a reflection of the base. Just a reflection of the base மட்டும் கிடையாது அது. And wouldn't change automatically. மார்க்ஸ் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கலா சேஞ்சும் ஆகாது. கிளாஸ் இன் இட் செல்ஃப்ல இருந்து கிளாஸ் 4 இட் செல்ஃபா மாதிரி எவல்யூஷன் ஆகாது. ஏன் அப்படின்னா வித்தின் சேஞ்சஸ் எக்கனாமியில மட்டும் இருக்காது. இட் ரெக்வயர்டு பாத்தீங்கன்னா செப்பரேட் ரெவல்யூஷன், இன்னொரு ரெவல்யூஷன் தேவை அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த தாட் ப்ராசஸ்க்கு அகெயின்ஸ்ட் நீ ரெவல்யூஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா வயலண்ட் ரெவல்யூஷன் மூலமா ஸ்டேட்டை மாத்தணும். ஃபர்ஸ்ட் பீப்புளுக்கு தாட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படிம்பாரு. சரி, ரெவல்யூஷன் என்னது கான்சியஸ்னஸ். அவன் கான்சியஸ்ல இருந்து அவன் தாட் ப்ராசஸ்ல இருந்து அவனை எக்ஸ்பைட் பண்ணப்படுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ எக்ஸ்பைட் பண்ணப்படுறா எல்லாமே நல்லதா தான் நடக்குது அப்படிங்கிறத சிவில் சொசைட்டி தட்ஸ் மீன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், ப்ரொஃபசர்ஸ், காலேஜஸ், சர்ச், ஓகேவா, ஆத்தர்ஸ், ஸ்காலர்ஸ், ஓகேவா, பொலிட்டிக்கல் ஸ்காலர்ஸ், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உன் மைண்ட்ல ஒரு விஷயத்த வந்து கான்சியஸ்னஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எகெயின்ஸ்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா போராடணும் அப்படிம்பாரு. ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் மைண்ட் ரெவல்யூஷனா இருக்கும், ஹெஜமோனிக் எகெயின்ஸ்டா இருக்கும், கவுண்டர் ஹெஜமோனி கிரியேட் பண்ணும். ஹெஜமோனியானது ஒரு தாட், டாமினன்ட் தாட். அந்த டாமினன்ட் தாட்டுக்கு எகெயின்ஸ்ட் ஆனது ஒரு கவுண்டர் ஹெஜமோனி கிரியேட் பண்ணும். ஐடியாலஜிக்கு எகெயின்ஸ்ட். ஐடியாலஜினாலே அது ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ். யாருக்கு? மார்க்ஸுக்கு. அது தேவையில்லை, அதுல பெருசா கான்சென்ட்ரேட்டே பண்ணல, அது தேவையும் இல்லை அப்படிங்கிறாரு. நீ பேஸ் ஸ்ட்ரக்சரை மட்டும் மாத்து அப்படிங்கிறாரு. ஆனா வந்து கிராம்சி என்ன சொல்றாரு, பேஸ் ஸ்ட்ரக்சரை மட்டும் மாத்தினா போதாது, சூப்பர் ஸ்ட்ரக்சர்லயே இன்னொரு லேயர் இருக்கு, அந்த லேயரை முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா உடைச்சாதான் இவன் என்ன பண்ணுவான், தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறங்கிறதே புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் 2 types ஆஃப் வார் இருக்கு அப்படிங்கிறாரு. தட்ஸ் மீன் 2 types ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா வார் ஆஃப் மேனுவர்.
வார் ஆஃப் மேன்வர் அப்படிங்கிறது மார்க்ஸ் சொன்னது. தட்ஸ் மீன்ஸ் என்ன, திஸ் ரெஃபர்ஸ் டு டைரக்ட் ஆக்ஷன். ஓவர் நைட்ல இம்மீடியட்டா ஸ்டேட் அகெயின்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கும் போது மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனை தூக்கி போட்டு மேனேஜ்மெண்ட்ஸ் ஓனர்ஷிப் எல்லாம் ஒர்க்கர்ஸ் எடுத்துட்டு ஹோல் ஸ்டேட் என்ன ஆயிடும் அப்படின்னா யார் கண்ட்ரோல் வந்துடும், ஒர்க்கர்ஸ் கண்ட்ரோல் வந்துடும். தட்ஸ் அ டிக்டேட்டர்ஷிப். யார் டிக்டேட்டரா இருப்பா அப்படின்னா ப்ரொலெட்டரியேட். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சோஷியலிசம். சோஷியலிசம்ல ஒர்க்கர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஓனர்ஸா இருப்பாங்க, அவங்க தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவான். அதெல்லாம் உனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொசைட்டி முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணும். அதுக்கப்புறமா ஒர்க்கர்ஸும் மேனேஜ் பண்ண மாட்டான், சொசைட்டி அப்படியே ஈவன் ஆயிரும், எல்லாருமே ஈக்குவலா இருப்பாங்க. சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் அங்கங்க லைட்டா இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா யார் ப்ரொவைட் பண்ணுவா, ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணும். ஸோ வார் ஆஃப் மேன்வர் அப்படிங்கிறது டைரக்ட் ஆக்ஷன் ஓவர் நைட்ல, இது தன்னால ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு மார்க்ஸ். நீ கிளாஸ் இன் இட் செல்ஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்டேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளாஸ் ஃபார் இட் செல்ஃப், நீ கிளாஸுக்காக ஃபைட் பண்ணும்போது ரெவல்யூஷனா மாறுது. அது அட்ட நைட்ல திடீர்னு எல்லாரும் சரி இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதான்னு சொல்லி ரெவல்யூஷன் பண்ணுவான். ஆனா அது நடக்கல. அது ஏன் நடக்கலன்னு சொல்லும்போது ஐடியாலஜி, ஹெஜமோனி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பொசிஷனா இருக்கு. சிவில் சொசைட்டி என்ன பண்ணுது அப்படின்னா உனக்கு உன்னை இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி உன்னை நம்ப வைக்குது. உன்னோட தாட் ப்ராசஸ்ல மைண்ட் கேம் விளாடுறது அப்படின்னு யார் சொல்றா, கிராம்சி சொல்றாரு. அப்போ வார் ஆஃப் பொசிஷன் அதை என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதுக்கு அகெயின்ஸ்டா போராடுறதுக்கு வார் ஆஃப் பொசிஷன் தேவை. ஸோ வார் ஆஃப் பொசிஷன் என்ன அப்படின்னா ஐடியாலஜிக்கல் வார். ஃபார் பாசிவ்லி, பாசிவ்னு அர்த்தம் ஆக்ஷனா ஆக்டிவா போய் என்ன பண்ண மாட்டேன்னா அட்டாக் பண்றது வயலன்ஸ் கிடையாது. பாசிவா நீ என்ன பண்ணும் அப்படின்னா உனக்குன்னே என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு நம்ம இதுல ஐடியா இருக்கோ, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறோம்னு தெரியுதோ, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போய் மற்ற பீப்புள்ஸ் எல்லாம் போய் பேசணும். ஏதோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போற வைக்கிற எல்லாமே இது பாசிவ் தான், இது ஆக்டிவ் கிடையாது. ஓகேவா? ஆக்டிவ்னா ஆக்ஷன் இறங்குறது. இது பாசிவா ஃபர்ஸ்ட் மைண்ட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். ஓவர் டைம் கொஞ்சம் ஸ்லோவா, அட் நைட்ல கிடையாது. அட் த லெவல் ஆஃப் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர். நீ உடனே மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனை டைரக்டா போய் சேஞ்ச் பண்ணவும் இல்லை. மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கீழே இருக்குது பேஸ் ஸ்ட்ரக்சர், மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா சிவில் சொசைட்டி, அதுக்கு மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டேட். இந்த சிவில் சொசைட்டி தான் குஷன் மாதிரி என்ன பண்ணுதுன்னா மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நல்லதுன்னு சொன்னா நம்ம நம்ப வைக்குது. இந்த சிவில் சொசைட்டி என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணும். இந்த சிவில் சொசைட்டி சேஞ்ச் பண்றதுக்கு மைண்ட் கேம் தேவை. ஹெஜமனிக்கு அகெயின்ஸ்டா கவுண்டர் ஹெஜமனி கிரியேட் பண்ணும். அப்போ அட் த லெவல் ஆஃப் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல மேலேயே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாசிவா பீப்புள்ஸோட மைண்டை மாத்ததுக்கு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும், ட்ரை பண்ணணும். This involves building counter hegemony. ஓகே, அவன் சொல்ற நல்லது எது, கேபிட்டலிசம் நல்லதுன்னு சொல்ற ஹெஜமோனிய அந்த டாமினன்ட் தாட்டை பீப்புள்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு த்ரூ கல்ச்சரல் அண்ட் ஐடியாலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ். கல்ச்சரலாகவும் ஐடியாலஜிக்கலாகவும் கன்சியூமரிசம் அப்படின்னு இருக்கும், அப்படிதானே? கன்சியூமரிசம் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எது நல்லதுன்னு நினைப்போம்னா இத்தனை இன்ச்சு டிவி வீட்டுல இருந்தா நல்லது, இது மாதிரி வீடு இருக்கணும், இது மாதிரி பாலிஷ்டா இருக்கணும். ஸோ நம்ம நிறைய அதாவது இது மாதிரி ஷூ போடணும். 500 ரூபா ஷூ 2 வருஷம் உழைக்கிறதுக்கு இருந்தா கூட நான் 5000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா உட்லாண்ட் ஷூ வாங்கணும், இல்லைன்னா அடிதாசஸ் வாங்கணும் அப்படின்னா அது ரிப்பீட்டடா நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல வந்துட்டே இருக்கும். இதுதான் லைஃப், இதுதான் ஹாப்பி லைஃப். அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கும் ஃபேமிலி, ஹாப்பியா இருக்கும் பர்சன், ஜாலியா இருப்பான். நீ அது 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணானது ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்ட அப்படின்னா நீ ஹாப்பியா இருக்கும்னா நீ அந்த சோஷியல் மீடியால போட்டு அது லைக்ஸ்க்காக அப்படியே பேய் மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டியதான் அந்த லைக்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ அதுதான் அப்போ அதுதான் மைண்ட் இதுங்கிறது. நீ உனக்கு தேவையில்லாத விஷயம் கூட நீ வாங்கலாம். நீ வாங்குறது யாருக்கு பெனிஃபிட்ஸா இருக்கும் அப்படின்னா ஒரு கேபிட்டலிஸ்டுக்கு பெனிஃபிட்ஸா இருக்கும். இந்த அருவி படத்துல, அருவி மூவி தமிழ் மூவில பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் வரும், ஒரு ரொம்ப ஸ்ட்ரெச்சா ஒரே ஸ்ட்ரெச்ல அந்த பொண்ணு பேசும். அது யூடியூப்லாம் அவைலபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் யாரோட ஐடியானா கிராம்சியோட ஐடியா. இதுதான் கரெக்ட்லாம் கிடையாது. ஓகேவா? சும்மா கிராம்சி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அப்ப என்ன அப்படின்னா கிராம்சிக்கு அந்த கவுண்டர் ஹெஜமனி கிரியேட் பண்ணணும். இதுதான் நல்லது, இப்படிதான் நீ இருந்தாதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றான் தெரியுமா, அதுக்கு எகெயின்ஸ்டா ஒரு கவுண்டர் ஹெஜமனி கிரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா அது கல்ச்சரல் ஐடியாலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ், கன்சியூமரிசம்ஸ்க்கு எகெயின்ஸ்டா இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிவில் சொசைட்டி. இதுல சிவில் சொசைட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஃபார் கிராம்சி சிவில் சொசைட்டி இன்க்ளூட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் சர்ச், மீடியா, ஸ்கூல்ஸ். மீடியா விட்ட பாத்தீங்களா? ஸோ மீடியாலாம் மெயின் பார்ட்டா இருக்கும். ஸோ மீடியா, சோஷியல் மீடியா இருந்தாலும் சரி, ட்ரெடிஷனல் மீடியா, நியூஸ் பேப்பர்ஸா இருந்தாலும் சரி, டிவி சேனல்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இல்லைன்னா நிறைய குமுதம், குங்குமம், பீரியாடிக்கல்ஸ்,
இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் லைஃப். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டிவில எல்லா டைம்ல மோஸ்ட்லி ஹெஜமனி கிரியேட் எது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா என்னது, சிகரெட் எவ்வளவு நல்லதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். சிகரெட்னால உங்களுக்கு வந்து வெயிட்டை கம்மி பண்ணணுமா, நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்மோக் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த டைம்ல இருந்திருக்கும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன இருக்குன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து என்னென்ன யூஸ் பண்ணா நல்லது, எப்படி எப்படி இருந்தா நல்லது, அதுதான் சொசைட்டியோட ஸ்டேட்டஸ் சொல்லப்படும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாவே இருப்பாங்க, அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா மென்கிட்ட போய் அதை கேட்பாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலமா ஒரு பிசினஸஸ் இருக்கும். இது ஃபெமினிசம் கூட அது டீடைல்டான அது விஷயமா இருக்கும். For Gramsci, civil society includes institutions like church, media, schools. இதெல்லாம் சேர்ந்து கீழே இருக்கிற மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நல்லது அப்படின்னு நம்ப வைக்கிறது. டுகெதர் வித் தி ஸ்டேட், ஸ்டேட்டோட சேர்த்து பார்க்கும்போது த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் ஸ்டேட். ஸோ வெரி கீவேர்டு. அதாவது கீழே பேஸ் ஸ்ட்ரக்சர், மேல சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் சிவில் சொசைட்டி, அதுக்கு மேல ஸ்டேட். இது ரெண்டுமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் ஸ்டேட் அப்படிம்பார். இன்டெகிரல் ஸ்டேட்னா ரெண்டும் சேர்ந்து, அதாவது சிவில் சொசைட்டி தான் என்ன பண்ணானது ஸ்டேட்டுங்கிறது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு நியூட்ரல் மாதிரி அமைதியா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா சிவில் சொசைட்டி தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. எந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு, கீழே இருக்கிற மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நல்லது அப்படின்னு சொல்லி பீப்புள்ஸ் எல்லாமே நல்ல ஆர்டரா இருக்கிற மாதிரி, எல்லாமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு மைண்ட் கேம் விளையாடி யாரு பார்த்துக்கிறா, சிவில் சொசைட்டி. ஆனா ஸ்டேட் இதை என்ன பண்ண ஃபெசிலிட்டேட் பண்ணும். கிராம்சிக்கும் மார்க்ஸுக்கும் எல்லாருக்குமே ஸ்டேட் அப்படிங்கிறது, ஒரு நாடு அப்படிங்கிறது, ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது யாருக்காக தான் வேலை பார்க்கும் அப்படின்னா பேஸ் ஸ்ட்ரக்சர், பிசினஸ் மேன்காக, ஹாவ்ஸ்க்காக தான் வேலை செய்யும் அப்படின்னு நம்புறவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிவில் சொசைட்டி மேல இருக்கிற ஸ்டேட்டும் சேர்ந்து ஒரு இன்டெகிரல் ஸ்டேட்டா மாறி, இன்டெகிரல்னா ரெண்டும் சேர்ந்து யாருக்காக ஒர்க் பண்ணும் அப்படின்னா கீழே இருக்கிற பேஸ் ஸ்ட்ரக்சருக்காக ஒர்க் பண்ணும். In capitalist societies, this civil society function as an instrument of the dominant class. The civil society, the church, media, schools, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா dominant classோட இன்ஸ்ட்ருமெண்ட். டாமினன்ட் கிளாஸுக்காக ஒர்க் பண்ணும். டாமினன்ட் கிளாஸோட தாட்ஸ், தட் மீன்ஸ் கேபிட்டலிஸ்ட் தாட்ஸா நல்லது அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணும். இதை கேப்சர் பண்றது, இந்த மீடியாவை கேப்சர் பண்ணி அதுல இருந்து பீப்புள்ஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா கவுண்டர் ஹெஜமனி கிரியேட் பண்ணும். சர்ச்சை கேப்சர் பண்ணி அதுல இருந்து என்ன கவுண்டர் ஹெஜமனி கிரியேட் பண்ணும். ஸ்கூல்ஸ்ல கரிக்குலம்ஸ்ல என்ன பண்ண கவுண்டர் ஹெஜமனி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது கிராம்சியோட ஐடியா. அப்படி பண்ணாதான் நீ என்ன பண்ண பேஸ் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மைண்டை மாத்துறது, ரெண்டாவது ஸ்டேஜ் தான் ஆக்ஷன்ல இறங்குறது. ஹெல்பிங் தம் மெயின்டைன் ஐடியாலஜிக்கல் கண்ட்ரோல். ஐடியாலஜிக்கலா என்ன பண்றாங்கன்னு கேபிட்டலிஸ்ட் தன்னோட கண்ட்ரோலை வந்து என்னது இன்டாக்டா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்றாரு. த இன்டெகிரல் ஸ்டேட் அப்படிங்கிறது சிவில் சொசைட்டியும் ஸ்டேட்டும் சேர்ந்து இருக்குது. சிவில் சொசைட்டி ஆக்ட்ஸ் as both an instrument of dominance and as a shock observer, cushioning the discontent of the masses. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா கீழே பேஸ் ஸ்ட்ரக்சர்னால மேல என்ன இருக்குன்னா சிவில் சொசைட்டி இருக்கு, அதுக்கு மேல ஸ்டேட் இருக்கு. இது ஒரு குஷன் மாதிரி ஒர்க் ஆகும் எதுனால சிவில் சொசைட்டி. ஏன்னா பீப்புள்ஸ் இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா அவனோட வெறுப்பு எல்லாம் வரும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எல்லாமே வந்து காடு பார்த்துக்குவாங்க. சர்ச் சொல்லலாம், மீடியா என்ன சொல்லணும்னா இதுதான் நல்லது இதுதான் கெட்டது, நீ ஏதாச்சும் உனக்கு பிரச்சனை இருக்கா, நீ ஃப்ரீ பீசஸ் எல்லாம் ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா அப்படின்னா நீ உழைக்கவே மாட்டேங்க, உனக்கு ஃப்ரீ பீசஸ் கொடுக்குறாங்க, இல்லைன்னா ரிசர்வேஷன் ரிலேட்டடா மற்ற எதுவாக இருந்தாலும் சரி. ஆக்சுவலாக நான் சும்மா வந்து ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொல்ற விஷயம். ஓகேவா, மோஸ்ட்லி நீ எழுதுற விஷயம் எப்படி இருக்குன்னா ஒன்று பிபிடியில் இருக்கிற விஷயமா இருக்கணும், நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயமா இருக்கணும், இல்லை நோட்ஸில் இருக்கிற விஷயமா இருக்கணும். நோட் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஓன் விஷயத்தை கொடுக்க மோஸ்ட்லி ட்ரை பண்ணாங்க. ஏன்னா இது காம்ப்ரஹென்சிவான நோட்ஸ், அதுலேயே எல்லாமே இருக்கும் அது. ஓகே, அதுலேருந்து என்ன பண்ணுங்கன்னா மோஸ்ட்லி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க, மற்றபடி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றதுதான். ஓகே, ஸோ ஷாக் அப்சர்வரா இருக்கும். ஷாக் அப்சர்வரா என்ன இருக்கும் அப்படின்னா இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸை ஷாக் அப்சர்வர்னா என்னது, பீப்புள்ஸ் போராடாம இருக்கிறதுக்கு அது என்ன மைண்ட் கேம் விளையாடும். எதுனா சிவில் சொசைட்டி அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் க்ளோசர் டு தி ஸ்டேட், இது ஸ்டேட்டுக்கு க்ளோஸா இருக்கும். ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணானது ஸ்டேட்டுக்கு எகெயின்ஸ்டா. இப்போ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நல்லா இல்லை அப்படின்னா பீப்புள் ரெவல்யூஷன் பண்ணி ஸ்டேட்டை தான் தூக்கி தூர போட போறாங்க. அப்போ அந்த ஸ்டேட்டை காப்பாத்துறதுக்கு தான் என்ன பண்றான், குஷனா விளையாடிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ என்ன அப்படின்னா க்ளோசர் டு த பேஸ் க்ளோசரா இருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா குரூஷியல் ரோல்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் ஹெஜமனி. அதாவது எவன் வந்து மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து பண்ணிட்டு இருக்கானோ, எந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கோ அந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்னவா இருப்பாங்கன்னா க்ளோஸா இருப்பாங்க. யாருன்னா சிவில் சொசைட்டி. when civil society fails, the state uses coercion. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பார்க்கறதுக்கு அமைதியா இருக்கும். ஸ்டேட் என்ன பண்ணானது ஓகே எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா. சிவில் சொசைட்டி என்ன பண்ணா பீப்புளை கண்ட்ரோலா வச்சிருக்கும். எப்போ சிவில் சொசைட்டி ஃபெயில் ஆகுதோ அப்ப ஸ்டேட் என்ன பண்ணானது, அதாவது மைண்ட் கேம் ஒர்க் ஆகல, ஐடியாலஜி ஒர்க் ஆகல,
ஹெஜமனி ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸ்டேட் இன்வால்வ் ஆகி கோஷன் யூஸ் பண்ணும், பவர் யூஸ் பண்ணும், போலீஸ் பவர், மிலிட்ரி பவர் யூஸ் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னானது டைரக்ட் ஆக்ஷன் இறங்கலாம் அப்படிங்கிறது கிராம்சியோட ஆர்குமெண்ட். ஸோ அப்போ ஸ்டேட் அப்படிங்கிறது நியூட்ரல் கிடையாது. இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா மார்க்சிசம்ல ஸ்டேட் எப்பவுமே எனிமி தான். ஆல்மோஸ்ட் ஸ்டேட்லெஸ், ஸ்டேட்டே இல்லாத, கிளாஸே இல்லாத சொசைட்டி கிரியேட் பண்ணுறதா மார்க்சிசமோட எய்மாக இருக்கும். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், இதில் அவர் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து மீன் பண்ணுறாரு. யார் அப்படின்னா கிராம்சி. ஒரு டைப் ஆஃப் ஸ்டேட் என்ன, டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேட். டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேட்னா பார்க்க நமக்கே தெரியும் இந்த ஸ்டேட் எப்படி இருக்கு. டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேட்ல ஒன்லி என்ன இருக்குன்னா பேஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டேட் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எக்ஸாம்பிள் ரஷ்யா, சைனால எவனாச்சும் இது நல்லது கெட்டதுன்னு பேசினா அப்படின்னா ஒரேடியாக போட்டு தெளிவாங்க இல்லையா? இது மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்ன அப்படின்னா வேர் சிவில் சொசைட்டி ஈஸ் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ட் ஆர் சப்ரஸ்டு. சிவில் சொசைட்டி அப்படிங்கிறது ஆப்சண்டா இருக்கும், இல்லைன்னா சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்கும். எங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேட்ஸ்ல. டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேட்னா ரஷ்யா, சைனா இடத்துல அங்க சிவில் சொசைட்டி, சர்ச் எல்லாமே கம்ப்ளீட் என்னவா இருக்கும் அப்படின்னா மைண்ட் கேம்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோர்ஸ் தான். அங்க கோஷன் மட்டும்தான் இருக்கும். எல்லாம் நமக்கே தெரியும், கோஷன் மூலமா தான், ஃபோர்ஸ் மூலமா தான் ஸ்டேட் என்ன பண்ணணும், கீழே இருக்கிற மோட ப்ரொடக்ஷனா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்றது எல்லாமே. இன்னொரு ஸ்டேட் என்ன, ஒபேக் ஸ்டேட்ஸ். ஒபேக் ஸ்டேட் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் டெமோக்ரஸிஸ், யூஎஸ் மாதிரி அண்ட் யூரோப் மாதிரி. அங்க சிவில் சொசைட்டி வந்து இருக்கும், ரைட்ஸ் வந்து இருக்கும், பீப்புள் ரைட்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் ஆப்ரேட் இன் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆஃப் த ரூலிங் கிளாஸ். ரூலிங் கிளாஸ்க்காக தான் ஒர்க் பண்ணுவது. சிவில் சொசைட்டி இருக்கும். ஒபேக் ஸ்டேட்ஸ் தான் சிவில் சொசைட்டி இருக்கும். ஒபேக் ஸ்டேட்ஸ் என்ன அர்த்தம்னா மேல ஒரு ஸ்டேட் மேல இருக்கு. ஸ்டேட் வந்து ஒரு மாதிரி மறைமுகமா அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். யார் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா சிவில் சொசைட்டி. அதனால ஸ்டேட் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸ்டேட் யாருக்காக தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னா கீழே இருக்கிற பேஸ்க்காக தான் ஒர்க் பண்ணும். அது தெரியாம பாக்குறதுனால அது பார்த்தீங்கன்னா ஒப்பேக்கு, ஒரு மாதிரி மறைஞ்சிருக்கிற ஸ்டேட் மாதிரி இருக்கும். அது எப்போ மட்டும் தான் வரும் அப்படின்னா மொத்தமா கண்ட்ரோல் போச்சுன்னா மட்டும்தான் சிவில் சொசைட்டி கண்ட்ரோல் போச்சு, ஷாக் அப்சர்வ் போச்சுன்னா மட்டும்தான் டைரக்டா கோஷன் யூஸ் பண்ணும். ஃப்ரம் கோஷன் டு ஹெஜமனி. கோஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மாஸ்டர் ஸ்லேவ் இருக்கும்போது, லார்ட் சர்ஃப் இருக்கும்போது, ஸ்டார்டிங்ல கேபிட்டலிசம் இருக்கும்போது கூட என்ன யூஸ் பண்ணானா கோஷன், ஹார்ட் பவரை யூஸ் பண்ணா ஜென்ரலா கண்ட்ரோல் பண்றதுக்கு. எஸ்பெஷலி மாஸ்டர் ஸ்லேவ் சொசைட்டியில, சர்வ் சொசைட்டியில இந்த ஒன் வே ரிலேஷன்ஷிப் ஆகுது. நான் சொல்றேன் நீ கேள்றா அப்படின்னு சொல்றது ஒன் வே ரிலேஷன்ஷிப். நான் தான் டாமினன்ட், நான் தான் மாஸ்டர், நான் தான் பார்த்தீங்கன்னா லார்ட் அப்படின்னு சொல்றது. மாசஸ் என்ன பண்ணுவான்னா பாசிவா, சரிங்க சார், சரிங்க எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். பாசிவா இருப்பான், ஒபே அவுட் ஆஃப் ஃபியர் மூலமா ஒபே பண்ணுவான். ஆனா ஹெஜமோனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மைண்ட் கேம். இது மோர் சோபிஸ்டிகேட் ஃபார்ம் ஆஃப் கண்ட்ரோல். உனக்கே தெரியாம நீ என்ன பண்ணிட்டு இருப்பானா அவனை வந்து பயத்துல அவனை என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா அவன் சொல்றதை கேட்க மாட்டான். நீயே நம்பிக்கிட்டு, அது நல்லதா நம்பிக்கிட்டு அவன் சொல்றதை கேட்டுட்டு இருப்ப. where leadership is loved and admired. உனக்கு என்ன தேவையோ உன எமோஷன்ஸை உனக்கு எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு, உன்னோட பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வீக்னஸஸை புரிஞ்சுக்கிட்டு உன்னை மேனிபுலேட் பண்ணுவாங்க லீடர்ஸை நீ லவ் பண்ணுவ, லீடர்ஸை அட்மையர் பண்ணுவ. ஆனா அவன் அந்த ஸ்டேட் லீடர் எதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பேஸ் ஸ்ட்ரக்சருக்காக, பிசினஸ் பீப்புள்ஸ்க்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கிராம்சியோட ஆர்குமெண்ட். அண்ட் பீப்புள் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் அண்ட் ஒபே வில்லிங்கா தான் பண்ணுவான். எல்லா க்ரோத் இருக்கு, எல்லாம் நல்லதா இருக்கு, எல்லாம் நல்லதாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். ஓகே, தட் இஸ் தி பார்த்தீங்கன்னா ஹெஜமனியோட அவர் வந்து அந்த பழைய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் பவர் யூஸ் பண்றத தாண்டி இப்போ பாத்தீங்கன்னா ஹெஜமனி யூஸ் பண்றான். அதனால மார்க்ஸ் சொல்ற மாதிரி நடக்கல. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணானது கவுண்டர் ஹெஜமனியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு யார் ஆர்கியூ பண்றா, கிராம்சி ஆர்கியூ பண்றாரு. ஸோ அவன் வந்து உன்கிட்ட இருந்து மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் உன்னை ஏமாத்தி மைண்ட் கேம் மூலமா, ஓகேவா, ஹெஜமனி மூலமா உன்னை என்ன பண்றான்னா கன்சென்ட் இருக்கு, உன்னோட வில்லிங்னஸஸ் இருக்கு, நீ ஓகே தான் சொல்ற, ஸ்டேட் ஓகே சொல்ற, ஓட் போடுற, வைக்கிற, ஒபே பண்ற, டாக்ஸ் பே பண்ற, எல்லாமே கன்சென்ட்டோட தான் பண்ற. ஆனா அந்த கன்சென்ட் வந்து மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் அப்படின்னா உன்னை ஏமாத்தி உன்கிட்ட இருந்து என்ன பண்றான்னு ஒரு ஏமாத்தி உன்கிட்ட இருந்து கன்சென்ட்டை வாங்குறான். தட்ஸ் அ மேனுஃபேக்சரிங். பார்த்தீங்கன்னா கன்சென்ட்டை மேனுஃபேக்சர் பண்றான். அது உன்னோட ரியல் கன்சென்ட் கிடையாது. அது உனக்கே தெரியாம நீ என்ன பண்றான்னா கன்சென்ட் கொடுக்குற அப்படிங்கிறது. த போர்ஜோய்ஸே ரூல்ஸ். கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் எப்படி ரூல் பண்ணோம் அப்படின்னா பை மேனுஃபேக்சரிங் கன்சென்ட், ஆஃபரிங் சம் பெனிஃபிட்ஸ் டு ஒர்க்கர்ஸ். எக்ஸ்ட்ரா என்ன பண்றேன் அப்படின்னா பே பண்றேன், அதாவது மொத்தமா கொடுக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுக்குற மாதிரி, பென்ஷன் கொடுக்குறேன், போனஸ் கொடுக்குறேன். போனஸ் அப்படிங்கிறது கேபிட்டலிஸ்டோட மெயினான ஒரு விஷயம். அது ஸோ இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன், கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன், அந்த ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன், கிரீஷியர் ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன், இது மாதிரிலாம் சொல்றது. பெனிஃபிட்ஸ் டு ஒர்க்கர்ஸ் அண்ட் பில்டிங் கோலிஷன்ஸ் வித் அதர் கிளாஸஸ்.
அதர் கிளாஸஸ் அப்படிங்கிறது சர்ச்சு, யார் போர்ஜஸ் கிளாஸ் ஹேவ்ஸ் என்ன பண்ணுன்னா சர்ச்சுக்கு டொனேட் பண்ணுவான், ஓகேவா? இல்லைன்னா என்னது ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல சிலபஸ் கிரியேட் பண்றதுக்கே இவனோட மணி தான் இருக்கும். ஸ்கூல்ஸ் அண்ட் என்னது காலேஜஸ் யார் தான் ரன் பண்ணுவான், மீடியாவும் யார் தான் ரன் பண்ணுவா, கேபிட்டல்ஸ் தான் பண்ணுவான். அப்போ அது மூலமா அந்த மீடியா மூலமா உன் கன்சென்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுவான். மீடியாங்கிறது பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். அது யாரோட ஆப்வியஸா மீடியா யார் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னா என்னது யார்கிட்ட கேஷ் இருக்கோ, எது பெரிய பெரிய பிசினஸஸ் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம்ல என்னது அந்த அதர் கிளாஸஸோட சேர்ந்து என்னது போர்ஜுவஸ் கிளாஸ், அதர் கிளாஸஸ் அப்படின்னீங்க சர்ச்சு, ஸ்கூல்ஸ், ஓகேவா, அண்ட் சிவில் சொசைட்டி, என்ஜிஓஸ், இவங்க கூட எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா என்னது பர்டிகுலர்லி இன்டெலெக்சுவல்ஸ், அதான் இந்த போயம் ஆத்தர்ஸ், ஸ்காலர்ஸ், ஓகே, இவங்களுக்குமே ஓரளவுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களோட சேர்ந்து கோலிஷன்ஸ் கிரியேட் பண்ணி போர்ஜஸ் ஸ்காலர்ஸ் நம்மளோட கன்சர்ன் என்ன பண்ணும், மேனுஃபேக்சர் பண்ணும். நிறைய ஸ்காலர்ஸ், நிறைய ஆத்தர்ஸ் இதுதான் நல்லது அப்படின்னு எழுதிட்டு இருப்பாங்க. தீஸ் கோலிஷன்ஸ் டு நாட் ஹேவ் ஐடென்டிக்கல் எய்ம்ஸ். ஒரு பாலாஜி ப்ரொஃபஸர்ஸ்க்கும் ஒரு போயிட்டுக்கும் ஒரு என்னது போர்ஜுவஸ் ஹேவ்ஸ்க்கு கேபிட்டலிஸ்ட்டுக்கும் பியூர் கேபிட்டலிஸ்ட்டுக்குமே பார்த்தோன்னா என்ன இருக்காதுன்னா ஐடென்டிக்கலா எய்ம் இருக்கு, ஒரே எய்மா இருக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். பட் அலைன் ஓன் ஆனது காமன் கோல்ஸ். காமன் கோல் என்ன அப்படின்னா ஸ்டேட்டை காப்பாத்துறது அண்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்ட்ரக்சரை காப்பாத்துறது. அதுக்கு தான் சென்ட்ரல் என்ன இருக்குன்னா சிவில் சொசைட்டி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் தி ஒர்க்கிங் கிளாஸ். இதுல இப்போ ஒர்க்கிங் கிளாஸ் என்னதான் பண்ணணும்? ஆக்சுவலா மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லை, இதுக்கு மேல எக்ஸ்பர்ட் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கலா கிளாஸ் இன் இட் செல்ஃப்ல கிளாஸ் ஃபார் இட் செல்ஃபா மாதிரி என்ன பண்ணணும், ஆக்ஷன் இறங்கி ரெவல்யூஷன் நடக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நடக்காதுனா இங்கே ஹெஜமோனி இருக்கு, ஐடியாலஜி இருக்கு, ஐடியா மூலமா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறான். சிவில் சொசைட்டி இன்டெகிரல் ஸ்டேட் இருக்குன்னு கிராம்சி சொல்றாரு. அப்போ ஒர்க்கிங் கிளாஸ் என்னதான் பண்ணணும் அப்படின்னா கவுண்டர் ஹெஜமோனி கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்றது? டு பிரேக் த எக்ஸிஸ்டிங் ஆர்டர் த ஒர்க்கிங் கிளாஸ் மஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஹெஜமோனி. இட் ஷுட் ப்ரொவைட் லீடர்ஷிப் டு தி சப்பால்டன் கிளாஸஸ். இட் ஷுட் ப்ரொவைட் லீடர்ஷிப் டு தி சப்பால்டன் கிளாஸஸ். என்ன அர்த்தம்னா ஒர்க்கிங் கிளாஸ் என்ன பண்ணணும்னா சப்பால்டன்னா என்னது அதை விட கீழே இருக்கிற பீப்புள்ஸ் உமன். அப்போ அந்த சொசைட்டில சொல்றேன் உமனுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்க எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லணும். அண்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இல்லைன்னா லோ அதாவது லோவர் காஸ்டஸா சொல்லப்படுற பீப்புள்ஸ், பிளாக் பீப்புள்ஸ், இவங்களுக்குலாம் போய் நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறேன்னு சொல்ற ஒர்க்கே யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா ஒர்க்கர்ஸ்க்கு தான் இருக்கு. ஒர்க்கர்ஸ் இது மாதிரி பாரு இந்த பிசினஸ் மூலமா இவனுக்கு தான் பெனிஃபிட்ஸ் இருக்கு, இவங்களெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான், அவங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் இல்ல அதர் சப்பால்டன் கிளாஸஸ்க்குமே லீட் பண்ற பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா ஒர்க் பண்ற பீப்புள்ஸ்க்கு, ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்ல போனா லைட்டா மிடில் கிளாஸ் மாதிரி. ஆனா இப்ப மிடில் கிளாஸ்க்குமே ப்ராப்பர்ட்டி இருக்கு. முதல் மிடில் கிளாஸ் ஒர்க்கர்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்காது, மிடில் கிளாஸ்க்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால இந்த மார்க்சிசம், சோசியலிசம் எல்லாமே ஒரு ஐடியாவா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே இப்படிலாம் இருக்கா, அப்ப நம்ம இந்த அளவுக்கு இருக்கணும், இப்ப இருக்க சொசைட்டில ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு கம்பேரிசன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த ஐடியாஸ் எல்லாம் அப்பவும் என்ன இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். எக்ஸாம்ல எழுதும் போது எது ரைட் ராங்னா எழுதக்கூடாது, சிம்பிளா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த ஸ்காலர் எப்படி சொன்னா அந்த ஸ்காலர் சொன்னாலும் இது அப்படி அவ்வளவுதான். கடைசியில இதெல்லாம் ரெலவெண்டா இருக்கு, இன்னும் ரெலவெண்டா இருக்கு சார்னு சொல்லு, இப்பவும் இருக்கு, இப்பவும் அப்படிதான் இருக்கு அப்படிலாம் சொல்லாது, இன்னும் ரெலவெண்டா இருக்குன்னு சொல்லு. ஓகே, மாடர்ன் ரெலவென்ஸ் தான் சொல்லுவோமே தவிர இப்பவும் இருக்குன்னு எந்த இடத்துலயும் சொல்ல வேணாம் ரைட்டிங் எழுதும் போது. And build a new value system by producing its own organic intellectuals. ஓன் ஆர்கானிக் இன்டெலெக்சுவல்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு சொசைட்டிக்கும், ஒவ்வொரு கிளாஸுக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிளாஸுக்கும் என்ன இருக்குன்னா இன்டெலெக்சுவல்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டலிஸ்டோட இன்டெலெக்சுவல்ஸ் யாரு, ஒர்க்கர்ஸ் இன்டெலெக்சுவல்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இன்டெலெக்சுவல்னா என்னது அறிவுள்ளவன் பீப்புள்ஸ் போய் சொல்லுவான் எதை எங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறேன்னு வைக்கிறேன். ஆர்கானிக் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒரு இன்டெலெக்சுவல்ஸ் இருப்பாங்க. ஒர்க்கர்ஸ்க்கு ட்ரேட் யூனியன் இன்டெலெக்சுவலா இருக்குமா அது மாதிரி. ஓகே, அடிஷனலி இட் மஸ்ட் ஆல்சோ கெயின் சப்போர்ட் ஃப்ரம் ட்ரெடிஷனல் இன்டெலெக்சுவல்ஸ். ட்ரெடிஷனல் இன்டெலெக்சுவல்ஸ் அப்படிங்கிறது சர்ச். இப்போ சர்ச்சிட்ட போய் பேசணும், அது ஃபாதர்கிட்ட போய் பேசணும், இல்லைன்னா ரிலீஜியஸ் லீடர்ஸ்ட்ட போய் பேசணும், ஸ்கூல்ஸ்ட்ட போய் என்ன பண்ண கரிக்குலம்ஸ்ல ஆத்தர்ஸ்ட்ட, ட்ரெடிஷனலாக ஆத்தர் புக் எழுதுறவங்க, ஓகேவா, ஸோ மீடியாட்ட இவங்கெல்லாம் போய் என்ன சொல்லணும்னா எங்களுக்காகவும் பேசுங்க, இதெல்லாம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா அவங்களோடையும் கோஆலிஷன் வச்சுக்கலாம். ஆனா மார்க்ஸ் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. மார்க்ஸ் என்ன சொல்லுவாரு அப்படின்றது எவனமே சொன்னா கேட்க மாட்டான். நீ என்ன பண்ணானது உனக்கும் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, டைரக்ட் என்னது ஆக்ஷன் தான். உனக்கு புரிஞ்சிச்சா, இதுக்கு மேல வேலைக்காக தெரியுதா, ஆக்ஷன்ல இறங்கி ரெவல்யூஷன் பண்ணிடு அப்படிம்பாரு.
ஸோ மற்றபடி கோலிஷன்லாம் இருக்காது இதெல்லாம் மார்க்ஸில். கிராம்சி என்ன சொல்றாரு, ஈவன் அதர் இன்டெலெக்சுவல்ஸ்ல கேபிட்டலிஸ்ட் இன்டெலெக்சுவல்ஸ் அதர் இன்டெலெக்சுவல்ஸ் கூட கோலிஷன் வச்சுக்கலாம். ஸோ இன்டெலெக்சுவல் சொசைட்டின்னு சொல்லும்போது கிராம்சி ஆர்கியூடு இன்டெலெக்சுவல்ஸ் எமர்ஜ் ஃப்ரம் தி ப்ரொடக்டிவ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி எக்கனாமி. ஒவ்வொரு எக்கனாமிலையும் பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல்ஸ் இது ரைட்டு இது ராங்கு அப்படின்னு ஒரு ப்ரொடக்டிவா ஓகேவா ஒரு எக்கனாமியை ரன் பண்றதுக்கு ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்தும் என்னென்ன ஒரு இன்டெலெக்சுவல்ஸ் கிரியேட் ஆவாங்க இது நல்லது கெட்டதுன்னு சொல்றதுக்கு. when new class emerges ஒவ்வொரு டைம் ஒரு நியூவா ஒரு கிளாஸ் வரும்போது நியூவா ஒரு சொசைட்டில ஒரு அங்கமா ஒரு புதுசா ஒரு கிளாஸ் வரும்போது so its own organic intellectuals ஓட சேர்ந்து தான் வரும். மிடில் கிளாஸுக்குன்னு அவங்க இது நல்லது கெட்டதுன்னு சொல்றதுக்குன்னு ஒரு இன்டெலெக்சுவல்ஸ் இருப்பாங்க. கேபிட்டலிஸ்டுக்கு இன்டெலெக்சுவல்ஸ் இருப்பாங்க, பில்லியனியர்ஸ்க்கு இன்டெலெக்சுவல்ஸ் இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ்க்கு இன்டெலெக்சுவல்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் சொசைட்டி ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் டாமினன்ட் யூரோப்ல இருக்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்தியன் சொசைட்டிலாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஒர்க்கர்ஸே கம்மி தான், மோஸ்ட்லி சர்வீஸ் செக்டர் தான் இருக்கு. அதனால இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே அவங்க சொல்றது டைரக்ட் என்ன ஆகாதுன்னா மேட்ச் ஆகாது. ஸோ ஜென்ரலா ஒவ்வொரு நியூ கிளாஸஸ் வரும்போதும் அதுக்குன்னு நல்லது கெட்டதுன்னு சொல்லி இன்டெலெக்சுவல்ஸ் இருப்பாங்க. ஹூ ஜெனரேட் வேல்யூஸ் அவங்க தான் வேல்யூஸ் கிரியேட் பண்ணுவாங்க. வேல்யூஸ்னா எது நல்லது கெட்டது, எது ரொம்ப நல்லது எது ரொம்ப கெட்டதுன்னு சொல்றாங்க. அண்ட் வே ஆஃப் லைஃப் இந்த வே ஆஃப் லைஃப் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டு மெயின்டைன் டாமினன்ஸ். அந்த டாமினன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக அந்த டாமினன்ஸ் எது மூலமா இருக்குன்றது மைண்ட் மூலமா இருக்கும். தட்ஸ் ஹெஜமனி கிரியேட் பண்றது ஒவ்வொரு கிளாஸ்க்குமே இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஆர்கானிக் இன்டெலெக்சுவல்ஸ் இருப்பாங்க. ஃபார் கேபிட்டலிஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் இன்க்ளூட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சிவில் சர்வன்ட்ஸ். இவங்க எல்லாம் எஸ்பெஷலி சிவில் சர்வன்ட்ஸ் இவெல்லாம் இதுதான் சொசைட்டி ஆல்ரெடி இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனை அப்படி இன்டாக்டா அந்த சிஸ்டம் அப்படி காப்பாற்றுற ஒர்க் தான் சிவில் சர்வன்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபார் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் இன்டெலெக்சுவல்ஸ் யார் இருப்பாங்கன்னா டெக்னீஷியன்ஸ். அதாவது இது ஹை எண்ட் டெக்னீஷியன்ஸ், லோ எண்ட் டெக்னீஷியன்ஸ், சூப்பர்வைசர்ஸ். நெக்ஸ்ட் ஹூ ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் தி கிளாஸ் ஸ்ட்ரகிள். ஸோ அவங்களாம் ட்ரேட் யூனியன்ஸ் ஒர்க்கர்ஸ்ல ஓகேவா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்கர்ஸோட பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல்ஸாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெடிஷனல் இன்டெலெக்சுவல்ஸ்னு பார்க்கும்போது சர்ச் ஃபாதர்ஸ், ஆத்தர்ஸ், ஆர்டிஸ்ட் மே நாட் அலைன் வித் டாமினன்ட் ரெவல்யூஷனரி ஐடியாலஜிஸ். அப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா டாமினன்ட் ஐடியாலஜிஸ்ல அவங்க அலைன் ஆகணும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் டாமினன்ட் ஐடியாலஜி ஒர்க்கர் தான் டாமினண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அதோட அவங்க என்ன ஆகணும் அப்படி இல்லைன்னா ஃபுல்லா மேட்ச் ஆகணும் இல்லை. ஆனால் மோஸ்ட் எது டாமினண்டா இருக்கோ அது கூட சேர்ந்தே போயிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆதர்ஸ் புக்ஸ் எதை எழுதுவாங்கன்னு அந்த டைம்ல எது டாமினன்ட் தாட்டா இருக்கோ அதை பத்தி எழுதுவாங்க. their role depends on their historical and cultural affiliation. அந்த டைம்ல இருக்கிற கண்டெக்ஸ்டை பொறுத்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஹெஜமோனினா ஒர்க்கர்ஸ் கிரியேட் பண்றது. the working class must build its own counter hegemony to challenge the another dominant ideology. டாமினன்ட் ஐடியாலஜி சேலஞ்ச் பண்றதுக்காக ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணணும்னானது கவுண்டர் ஹெஜமோனி கிரியேட் பண்ணும். திஸ் இன்வால்வ்ஸ் கிரியேட்டிங் அல்டர்னேட்டிவ் கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆல்ரெடி இருக்கிற சர்ச், ஆல்ரெடி இருக்கிற ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கூல்ஸ் இதுக்கு அல்டர்னேட்டிவா ஒரு ஐடியா கொடுக்கணும். அவனுக்கு சும்மா ரெவல்யூஷன் பண்ண முடியாது. அல்டர்னேட்டிவ் ஐடியானா டேனி ஒன்ல இருக்கு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறேன். ஒரு அல்டர்னேட்டிவ் ஒரு ஐடியா சொல்லு, இது ஒர்க் ஆகும், இதுதான் நல்லது, இதுல நான் என்ஜாய் பண்ணுவேன், இதுல ஹாப்பினஸஸ் இருக்குன்னு சொல்லணும். அந்த ஒர்க் யாருக்கு இருக்குன்னா ஒர்க்கர்ஸஸ்க்கு இருக்கு. அண்ட் வேல்யூஸஸ் புது வேல்யூஸஸ் சொல்லணும். இது பெட்டர் வேல்யூ, இது உனக்கான வேல்யூ அப்படின்னு புரிய வைக்கணும். தட்ஸ் அப்படின்னா கவுண்டர் ஹெஜமோனி தட் கேன் கம்பீட் வித் அண்ட் ஈவென்ச்சுவலி ரீப்ளேஸ் பார்த்தேன்னா ஆல்ரெடி இருக்கிற ஹெஜமோனிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஹெஜமோனினாலே அது கெட்டது தாமா இவருக்கு கிராம்சிக்கு. தட்ஸ் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணான். கவுண்டர் ஹெஜமோனினா அதை கவுண்டர் பண்ணி நீ உண்மையான வேல்யூஸஸ் பீப்புள் கொடுக்கணும். இவர் கவுண்டர் ஹெஜமோனி அப்படின்னா உண்மையான வேல்யூஸஸ். அது மூலமா ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்ப்ளாய்டிவ் நேச்சர்ல இருக்கிற ஹெஜமோனியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேசஸ் பண்ணணும் அப்படின்னு கிராம்சி சொல்றாரு. ஸோ கிராம்சியோட லீகசின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற சிவில் சொசைட்டி, ஹெஜமோனி, ரோல் ஆஃப் இன்டெலெக்சுவல்ஸ் இன்னமும் பார்த்தீங்கன்னா டிபேட்ஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். ஹவு பவர் ஆப்ரேட்ஸ் த்ரூ கன்சென்ட் ரேதர் தேன் ஜஸ்ட் கோஷன். இப்பவும் பவர் எது மூலம் ஒர்க் ஆகுதுன்னா கன்சென்ட் மூலமா ஒர்க் ஆகுது, கோஷன் மூலம் கிடையாது. இப்போ ஸ்டேட் உனக்கு கோஷன் பண்ணதா இல்லை, அதுதான் ஜென்ரல் அவரோட ஆர்குமெண்ட் படி ஸ்டேட் ஒன்று கோஷன் பண்ணாது. ஆனால் ஆல்ரெடி சொசைட்டி இது நல்லது கெட்டதுன்னு இருக்கும். எல்லாரும் அந்த கோக்ல ஓடிட்டே இருப்போம் நம்ம பாட்டுக்கு. ஹேஸ் பீன் க்ரூஷியல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மாடர்ன் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ்லேயே அந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. அது நியோ மார்க்சிசம்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இப்போ மாடர்ன் ரிலவன்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் சாப்டர்ல. அதுக்கப்புறம் நாளைக்கு டே 17th பார்த்தீங்க அப்படின்னா மார்க்சிசம்ல ஆர்த்தோடாக்ஸ் மார்க்சிசம், மாவோ, ஸ்டாலின் இவங்களுக்குலாம் மார்க்சிசம்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியோ மார்க்சிசம், புது மார்க்சிசம்.
அப்படின்னா ஐடியாலஜி ஆல்சோ எக்கனாமியை மட்டும் பார்க்காடா ஐடியாலஜிக்கும் இம்பார்ட்டன்சஸ் இருக்குன்னா அது பேர் தான் நியோ மார்க்சிசம். அந்த நியோ மார்க்சிசம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா கிராம்சி. அவர் தான் சூப்பர் ஸ்ட்ரக்சரை வெறும் வந்து என்னது பேஸ் ஸ்ட்ரக்சர் ரெஃப்ளெக்ஷன் கிடையாது. பேஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு இல்லை. சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னா அதை தாண்டி ரெஃப்ளெக்ஷனை தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னா சூப்பர் ஸ்ட்ரக்சரே வேலை செய்யும். யாருக்காக அப்படின்னா பேஸ் ஸ்ட்ரக்சருக்காக வேலை செய்யும். வெறும் ரெஃப்ளெக்ஷன் மட்டும் கிடையாது, பேஸ் ஸ்ட்ரக்சரை காப்பாற்றுறதுக்காகவும் வேலை செய்யும். சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கிற சிவில் சொசைட்டி அப்படின்னு சொன்னா தட்ஸ் கிராம்சியோட தியரிடைசேஷன் ஆஃப் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க கிராம்சியை. இங்க சில விஷயம் வந்து எல்லா கீவேர்ட்ஸுமே வந்து கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்தாலே அதுவே பார்த்தீங்கன்னா 1000 வேர்ட்ஸ் மேலே போயிடும். ஒரு அளவுக்கு உனக்கு இந்த ஹோல் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான கீவேர்ட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வச்சு ஒரு ஆன்சரை பில்டப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேவா? ஒரு ஆன்சரில் ஒரு கொஸ்டின் ஹெஜமோனியன் கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னா மோஸ்ட்லி எவ்ரி பேராகிராஃப்ல எவ்ரி திங்ஸஸ்ல அந்த ஹெஜமோனி ரிலேட்டடாக இருக்கிற கான்செப்ட்ஸ் என்னென்னா எந்தெந்த விஷயம்லாம் கிராம்ஸ் சொல்லியிருப்பாரோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணோம் ஒரு ஆர்கனைஸ்டு இதில். ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் ஃபர்ஸ்ட். எழுதிட்டு கேவலமாக இருந்தால் கூட நல்லா இருந்தாலும் சரி கேவலமாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட்டு காட்டிட்டு அதில் வந்து சஜஷன்ஸ் கேட்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சஜஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். மார்க்ஸ் மாதிரி ஒரு அட்டை நைட்டில் என்ன ஆகுதுன்னா ஆன்சர் ரைட்டிங் வந்துடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மாடர்ன் ரெலவன்ஸ் என்ன, கிராம்சியோட தாட்ஸ்க்கான மாடர்ன் ரெலவன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் மாடர்ன் ரெலவன்ஸ் ஆஃப் கிராம்சிஸ் ஐடியாஸ். கிராம்சிஸ் ஐடியாஸ்னு வரும்போது என்ன மாடர்ன் ரெலவன்ஸ் இருக்கு? ஸோ எக்ஸாம்பிள் இவர் ரொம்ப நல்லவர், இன்னமும் பார்த்து ரெலவன்ஸ் இருக்கு, எல்லாரும் நம்மளை ஏமாற்றப்படுறோம், நமக்கு வந்து கவுண்டர் ஹெஜமோனி கிரியேட் ஆகணும் அப்படிலாம் எழுதக்கூடாது. சிம்பிளாக ஸ்பேஸும் இருக்குது அது எழுதுறதுக்கு. முதல்ல சிம்பிளாக என்ன அப்படின்னா இந்த விஷயத்துலலாம் ரெலவன்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஒரு சாயல ரெஃப்ளெக்ஷன் இருக்குன்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடணும். அந்த விஷயம் நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ கிராம்சிட் ஐடியாஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு என்ன ரெலவன்ஸ்ன்னு பார்க்கும்போது வை ரெவல்யூஷன் டிடன்ட் ஹேப்பன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஹெஜமோனி அப்படின்னு சொல்லலாம். எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி இன்னமும் இருக்கு கரெக்டா, ஆனால் பீப்புள்ஸ் ரெவல்யூஷன் பண்றது இல்லை. இன்னமும் சரி இருக்கு, இன்னமும் பார்த்தீங்கன்னா ஸ்லம்ஸஸ் இருக்கு, ஆனால் பீப்புள் ரெவல்யூஷன் பண்றது இல்லை. ஏன்னா இன்னும் ஹோப் இருக்கு பீப்புள்ஸுக்கு. ஓகே, இந்த எக்கனாமியில் ஹார்ட் ஒர்க் மூலமாக உன்னால் மேலே வர முடியும், உனக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீயும் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். அதுக்கான என்ன அப்படின்னா எங்கிருந்து வந்தாலும் நீயும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் ஒரு டாமினன்ட் தாட் இருக்கு இல்லையா? பிரசிடென்ட் ஆகலாம், அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே. ஸோ பீப்புள் ஆர் ஐடியாலஜிக்கலி கண்டிஷன் டு அக்செப்ட் சிஸ்டம் த்ரூ எஜுகேஷன் மூலமா, மீடியா மூலமா, ரிலீஜியன் மூலமா நம்ம வந்து கண்டிஷன் பண்ணப்படுறதுனால மாஸ் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா அது ரேரா இருக்கு அப்படின்னு ஜென்ரலா சொல்லும். ஓகே, நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஷேப்ஸ் கான்ஷியஸ்னஸ். சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து என்ஜிஓஸ் மூலமா, மீடியாசஸ் மூலமா எப்படி அட்வான்ஸ் கேபிட்டலிஸ்ட் ஸ்டேட்ஸஸ்ல எந்த அளவுக்கு பாப் கல்ச்சர்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளா வார் ஆஃப் பொசிஷன் அப்படிங்கிறது இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அட் த லெவல் ஆஃப் கல்ச்சர், லாங்குவேஜ், ரெப்ரசன்டேஷன் வரும்போது பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதுல லாங்குவேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், கல்ச்சர் வச்சு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்துல இன்னமும் என்ன இருக்குன்னா பீப்புள் வந்து சின்ன சின்ன ப்ரொடெஸ்ட்ஸ்லாம் நடக்கிறது உண்டு இல்லையா? நிறைய வந்து ஒர்க் ஷாப்ஸ் ரன் பண்ணுறது உண்டு, நிறைய கான்ஃபரன்சஸ் ரன் பண்ணுறது உண்டு, நிறைய டிபேட்ஸ் நடக்கிறது உண்டு. அது ஒரு வார் ஆஃப் பொசிஷன் சொல்லலாம். ஸ்டேட் டு ஃபியூச்சரில் வந்து தன்னோட சேஞ்ச் பண்ணுறதுக்கு பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வார் ஆஃப் பொசிஷன், வார் ஆஃப் மேனுவர் நடக்கணும்னு கிடையாது, வார் ஆஃப் பொசிஷன் மூலமாகவே என்ன பண்ணலாம், ஸ்டேட்டுக்கு புரிய வைக்கலாம் இது விஷயம் நல்லது, இது விஷயம் கெட்டது அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம். மாடர்ன் வார் ஆஃப் பொசிஷன் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் நடக்குது, கிளைமேட் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்ஸ், ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ், தலித் பகுஜன் அசர்ஷன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் வார் ஆஃப் பொசிஷன்ஸ். ஆடிக டாமினன்ட் ஐடியாசஸ், கேஸ்ட் டாமினன்ட் ஐடியாசஸ்க்கு அகெயின்ஸ்ட் சொல்ல விட அதுக்கு கவுண்டரா இருக்குதான் பார்த்தீங்கன்னா தலித் பகுஜன் அசர்ஷன்ஸ். ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் மென்னு பேட்ரியார்கியல் டாமினன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா இருக்கிற ஒரு ஐடியா, ஒரு மூவ்மெண்ட், அது வார் ஆஃப் பொசிஷன். கிளைமேட் ஜஸ்ட் மூவ்மெண்ட் வெறும் க்ரோத் மட்டும் போதும்னு தாண்டி கிளைமேட்க்கு இம்பார்ட்டன்சஸ் கொடுக்கறது. ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்டஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஃபார்மர்ஸஸ் வந்து பொதுவாக அவங்க அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மற்ற விஷயத்துக்கு, அக்ரிகல்ச்சர் தான் ஃபுட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனால் நம்ம மற்ற விஷயத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூ மச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா நம்ம ஐடியா, நம்ம தாட் ப்ராசஸ் அது. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் இது மாதிரி சும்மா எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ண. சிவில் சொசைட்டி இன்டெகிரல் ஸ்டேட், இன்னமும் ஸ்கூல்ஸ், மீடியா, என்ஜிஓஸ் இருக்க சிலபஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு அப்படிதானே? ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசியாக இருந்தாலும் சரி, நியூ என்சிஆர்டி சிலபஸ் சேஞ்சஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சும்மா ஒரு
ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணலாம். சாஃப்ட் சைட் ஆஃப் தி பவர், மீடியாவோட நேரேட்டிவ்ஸஸ், எஜுகேஷன் வந்து ப்ரொமோட்டிங் சர்டன் நேஷனல் ஐடென்டிட்டிஸஸ், என்ஜிஓஸ் டிஃப்யூசிங் ஆங்கர் த்ரூ சிம்பாலிக் எனது ரிஃபார்ம்ஸஸ் மூலமாக. சும்மா கிரிட்டிசைஸாக எழுது, எல்லாமே எழுதாத. கிராம்சியனாலே என்னது ரெவல்யூஷனாவோ கவுண்டர் ஹெஜமோனி கிரியேட் பண்ணணும், அந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆஸ் அ சிவில் சர்வெண்ட் அவர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணார் அப்படின்னா நம்மளுமே பார்ட் ஆஃப் என்ன அப்படின்னா ஹெஜமோனியோட பார்ட்டு, கவுண்டர் ஹெஜமோனி கிடையாது அப்படிங்கிறாரு. அதனால பார்த்து யூஸ் பண்ணுவோம். மேனுஃபேக்சரிங் கன்சென்ட், ஸோ தட்ஸ் மீன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருந்தாலும் சரி, மீடியாவாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு கன்சென்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படிங்கிறதும். ஆர்கானிக் அண்ட் ட்ரெடிஷனல் இன்டெலெக்சுவல்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர்கானிக் சொல்ல தலித் திங்கர்ஸ், கிராஸ் ரூட் லீடர்ஸஸ் இன்னமும் இருக்கிறாங்க. கிராஸ் ரூட்டோட பீப்புள், அதாவது ரொம்ப அடிமட்டத்தில் பீப்புள்ஸோட நலனுக்காக பேசுகிறவங்க தலித் திங்கர்ஸ். ட்ரெடிஷன் சொல்லும்போது ப்ரொஃபஸர்ஸ், ஆர்டிஸ்ட், சிவில் சர்வன்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஆஃப் ஃபார் மைண்ட்ஸ், ஸோ யூனிவர்சிட்டி இருக்கிற கிளாஷஸ், இன்னமும் பார்த்தீங்கன்னா அது யூஎஸ்ல இருக்கிற கிளாஷஸ், யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இருக்கிற கிளாஷஸ், யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஸ்டேட்டுக்கு இருக்கிற கிளாஷஸ். ஸ்டேட் வந்து இப்போ யூஎஸ்ல வந்து எந்த அளவுக்கு யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது. ஏன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டான தாட்ஸஸ் இருக்கும்போது. ஸோ அப்போ ஒரு யூனிவர்சிட்டி தான் பில்ட் பண்ணும் தாட்ஸஸ் எல்லாமே. அந்த யூனிவர்சிட்டி யார் கண்ட்ரோலில் இருக்கணும், ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்குன்னு விருப்பப்படுறது. ஓகேவா? ஸோ கவுண்டர் ஹெஜமனி கிரியேட் பண்ண, நியூ கல்ச்சர், நியூ அலையன்சஸ், நியூ வேல்யூஸஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ப்ரொடெஸ்ட் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸாமில் எழுதும்போது இந்த விஷயத்த மெயினாக யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ வார் ஆஃப் பொசிஷன் சொல்லும்போது எக்ஸாம்பிள்ஸ்க்கு இன்னமும் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட், கிளைமேட் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்ஸ், ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல, தலித் பகுஜன் அசர்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல. அதுக்கான இன்டெலெக்சுவல்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், மீடியா, என்ஜிஓஸ் வந்து ஒரு நேரேட்டிவ் கொடுத்தாலும், ஆர்கானிக் இன்டெலெக்சுவல்ஸ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தலித் திங்கர்ஸ், கிராஸ் ரூட் லீடர்ஸஸ் இருக்கிறாங்க, ட்ரெடிஷனல் திங்கர்ஸஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சும்மா ரெஃபரன்சஸ் மாதிரி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாமல் மாடர்ன் ரிலவன்ஸை மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? மற்றபடி வந்து ஒரு ஐடியாவாக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கேன். அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷன் மேக்கிங்காக இருந்தாலும் சரி, ஹோப் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பீப்புள்ஸஸ் வந்து சிவில் சொசைட்டி நல்லா ஒர்க் பண்ணும்போது நல்ல ஐடியாஸஸ் மூலமாக, நிறைய டிஸ்கஷன்ஸ் மூலமாக, ஒரு கான்ஸ்டியூஷன் மூலமாக என்னது ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம், ஹோப் கொண்டு வரலாம். காந்தியோட கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸஸ், பீப்புள்ஸ் கிராமங்களில் போய் எஜுகேஷன்ஸ் கொடுக்குறது மூலமாக நல்ல சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ரைட்ஸ் பேஸ்டு மூவ்மெண்ட்ஸஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா என்னது கிளைமேட் மூவ்மெண்ட்ஸ், ஜெண்டர் ரைட்ஸ், எல்ஜிபிடிக்யூ பார்த்தீங்கன்னா ரைட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் இன்னமும் வந்து சொசைட்டியில் ஹெஜமோனியும் கவுண்டர் ஹெஜமோனியும் நடந்துட்டு இருக்கு. இல்லை கவுண்டர் ஹெஜமோனிக்கான ஒரு சின்ன ஒரு அம்சங்களாக மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ த ட்ரூ ரெவல்யூஷன் பிகின்ஸ் இன் த மைண்ட், நாட் தி another street. Okay, that's all. Thank you.